ஜெய்ஆசியம் மெகாசஸ் நியூட்ரிசார்ஜ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் தான். இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எடுத்து உங்களுக்கு உடனே வித்தியாசப்படும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே பயங்கரமா உங்களுக்குள்ள ஒரு அபாரகரமான ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி பிறக்கிறத நீங்க உணர்வீங்க. இதோடைய ஆஃபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் இந்த மாதம் யாரெல்லாம் 60 பேக் நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் அடிக்கிறீங்களோ உங்களுக்கு ஆரஞ்சு கலர் டிஷர்ட் கேப் ஃப்ரீ. சரியா? அது போக நான் உங்களுக்கு போஸ்டர்ஸ் மேக் பண்ணி கொடுப்பேன். இது பிப்ரவரி மாசத்துக்காக ஒன்று. அது போக பிப்ரவரி மாதமும் நியூட்ரிசார்ஜ் 5 மேற்பட்டு யாரெல்லாம் பண்றீங்களோ உங்களுக்கு கிடைக்க போறது பேட்ச் சர்டிபிகேட் 5 முறைகள் அப்படின்னா நியூட்ரிசார்ஜ் பெனிஃபிட் புக்கும் கிடைக்கும். சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எப்படி விற்கலாம், அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு 60 பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி விஜயகுமார் சார் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா, சார் 60ம் முடிச்சிட்டாங்க நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர். அது எப்படி அவர் 60 அடிச்சாரு அப்படிங்கறத அவர் வாயில இருந்து நம்ம கேட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு 60 அடிக்கிறதுக்கு. அதுக்காக நான் சொல்றேன். இப்ப பெனிஃபிட் பீப்புள் இருக்கீங்க சார். விஜயகுமார் சார், இப்ப நீங்க ஃப்ரீயா இப்ப பேசலாமா, இல்லாட்டி மீட்டிங் எண்ட்ல பேசுறீங்களா சார்? மேடம் மீட்டிங் க்ளோஸ் ஆகட்டும் மேடம், கண்டினியூ பண்ணிடுறோம். ஓகே சார். ஸோ மீட்டிங் க்ளோஸ் ஆகும்போது சார் பேசுவாங்க, யாரும் போயிடாதீங்க. அப்பதான் அவர் சொல்லி கொடுப்பாங்க எப்படி 60 அடிக்கிறது அப்படிங்கிறத. சரியா? இனிமே நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லயும் ஒரு 2-3 பேர் நம்ம பேச போறோம் சார். சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு யுக்தி ஃபாலோ பண்ணுவீங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு நாலேஜ் இருக்கும். யாருமே இவருக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே ஒரு நாலேஜ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, எல்லார் நாலேஜும் ஒரே இடத்துல ஷேர் பண்ணும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். சரியா? நான் இப்படி சொன்னேன், நியூட்ரிசார்ஜ் வித்தேன், 10 பேக் வித்தேன், நான் இவங்களை போய் பார்த்தேன், நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் வித்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயங்கள் ஷேர் பண்றேன். ரொம்ப அழகா நம்ம நியூட்ரிசார்ஜ் எடுத்துட்டு போகலாம். நான் என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நம்மளுடைய மனிதன் பிறந்திருக்கோம். இந்த வாழ்க்கையே நம்ம சந்தோஷமா வாழணும். அந்த சந்தோஷமா வாழ்றதற்கு நம்மளுக்கு தேவை ஹெல்த். அதை என்ஜாய் பண்றதற்கு வெல்த் தேவை. சரியா? இப்ப ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியத்தோட சேர்த்து காசு தேவை. கொஞ்சம் கூடுதலா காசு வேற இப்ப எல்லாருக்கும் தேவைப்படுது. அப்ப இந்த ரெண்டும் வேணும்னா நியூட்ரிசார்ஜ் இருந்தா முடியுமான்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் வச்சு முடியும். ஸோ எந்த அளவு என் ஹேண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணி உங்களுடைய பின் லெவலை மாற்ற வேண்டியதான் என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பான முறையில் நடக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்புங்க, உங்களால முடியும் அப்படிங்கிறத நம்புங்க. இன்றைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு மனிதர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்க எல்லாருமே ஒரு மூணு நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி ஓடுறோம்னு எனக்கே தெரியல. பட் நானும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். நானும் கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா நேரம் பத்தவே மாட்டேங்குது. பரபரப்பா பண்றோம் எல்லாருமே. எல்லா வேலைகளையும் பரபரப்பா பண்றோம். முன்னாடி காலத்துல மனிதர்களுக்கு அடுப்பு கிடையாது, விறகு போய் எடுக்கணும். தண்ணி கிடையாது, போய் தண்ணி சுமந்துகிட்டு வரணும். ஒரு இடத்துக்கிட்டு போறதற்கு வண்டி கிடையாது, எங்கனாலும் நடக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைய மனிதர்கள் வாழும் போதே இவ்வளவு பரபரப்பா யாரும் ஓடலையே. இப்ப ஏன்பா எல்லாரும் இவ்வளவு ஓடுறோம்னு தெரியல. டிராபிக்ல அதுலயும் பார்க்கும்போது எல்லாருமே பயங்கர ரஷ்யா வண்டியை ஓட்டிக்கிட்டு போறாங்க. யாராலையும் நிதானமா வாழவும் முடியல, நிதானமாக போகவும் முடியல. நான் ஸ்டாப்பா ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடும்போது மனிதர்கள் எல்லாம் டயர்ட் ஆகுறாங்க. சரியா? அப்படி நான் ஸ்டாப்பா ஓடுறது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்போம். அப்போ ஒரு லைஃப் நம்ம கிடைச்சிருக்கு. அந்த ஒரு லைஃபை நீங்க என்ஜாய் பண்றதுக்கு என்ன வேணும்னா, நல்ல ஆரோக்கியம் வேணும். எனக்கு 70 வயசு ஆகுதுங்க, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். சூப்பர், ரொம்ப கிரேட். 70 வயசு ஆயிடுச்சு, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேங்க. பட் எதுவும் பெருசா வேற எதுவும் சம்பாதிச்சு வைக்கலங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏங்க நீங்க ரொம்ப நல்லா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, உங்க உடம்ப சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா, அதுதான் உங்களுடைய பொறுப்பு. சரியா? 70 வயசுல நீங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்கீங்க. அடுத்து என்ன, கார் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா? பாசிபிள். பட் எனக்கு 70 வயசு ஆயிடுச்சுங்க, என்னால நடக்க முடியாதுங்க, நிக்க முடியாதுங்க, கொஞ்சம் கண்ணு சரியா தெரியாதுங்க, எனக்கு சுகர் இருக்குங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்க. இப்படி சொன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னங்க அப்படின்னு நம்ம கவலைதான் படணும். ஏன்னா ஒரு மனிதன் எந்த வயதாக இருந்தாலும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. உடம்பு போச்சுன்னா முடியாது. அப்படி உடம்பு இருந்துச்சுன்னா நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட உடம்ப என்ஜாய் பண்றதற்கு உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. சரியா? யாராக இருந்தாலும் நமக்கு என்ன தேவைன்னா, அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது வேண்டும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனர்ஜியா இருந்தா தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்னமோ ஏதோ அப்படின்னு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு என்னமோ ஏதோன்னு வேலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க? சரியா? உங்களால போக்கஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாது. வேலையில ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஓ பண்றீங்க,
பட் நீங்க இஷ்டப்பட்டு வேலை பார்க்கல, உங்களுக்கு அதுக்குரிய எனர்ஜி உங்க உடம்புல இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி இல்லாட்டி உங்களோட லைஃப் உங்களால என்ஜாயே பண்ண முடியாது. என்னங்க என்னடா இப்படி இருக்கு, எல்லாரும் இப்படி வாழ்றாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போகும். அப்ப எல்லா காலகட்டத்துக்கும் எனர்ஜி தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், எல்லாருக்கும் தேவை. என்ன ஒரு வேலை பார்த்தாலும் சரியா, நான் வந்து லோன் மேடங்க, எனக்கு எனர்ஜி தேவையா? தேவை. நான் வந்து ஒரு டான்ஸருங்க, எனக்கு எனர்ஜி தேவையா? ஆமாம், கண்டிப்பான முறையில் தேவை. நான் வந்து ஸ்கூல்ல லெக்சரரா இருக்கேன், எனக்கு தேவையா? பானிபூரி விக்கிறேன், கொய்யாப்பழம் வைக்கிறேன், இப்படி ஹோட்டல்ல வேலை பார்க்கிறேன், சேல்ஸ் கேர்ளா இருக்கேன், யாராக இருந்தாலும் உங்க ப்ரொஃபஷன் எதுவாக இருந்தாலும் நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க, சும்மாதான் உட்காந்துருப்பேன், நான் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட எனர்ஜி தேவை. எனர்ஜி இருந்தால் தான் முடியும். எனர்ஜி இல்லைன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சரியா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா எனர்ஜி வேணும். இப்ப இருக்கிற அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் தான் பாத்தீங்கன்னா சும்மா கிடையாது. வெளிக்கு வேலைக்கு போறாங்க, குழந்தைகளை பாக்குறாங்க, வீட்டை பாக்குறாங்க. அப்ப திடீர்னு டக்குன்னு ஒரு 5, 6 பேர் வீட்டுக்கு வர்றாங்கன்னா, சிலருக்கு இந்த எனர்ஜி இல்லாதவங்களுக்கு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பதற்றம் உண்டாகும். ஐயோ, நாளைக்கு நான் எப்படி சமைக்க போறேன்னு தெரியல. நான் அதை நினைச்சே நைட்டு தூங்க வராது நிறைய பேர். சிலருக்கு அப்படிதாங்க இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஊருக்கு போறோம் நைட்டு தூக்கம் வராது. நாளை கழிச்சு ஒரு 10 பேர் போல வீட்டுக்கு வராங்கன்னா தூக்கம் வராது. அதையே நினைச்சுக்கிட்டு ஒரு வகையான ஒரு பதற்றம் இருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் பண்றதுக்கு எனர்ஜி இருக்காது. சரியா? இப்ப எனர்ஜி இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், நீங்க 10 பேர் என்ன 20 பேர் வந்தா கூட எப்படி சமைக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு பதற மாட்டீங்க. உங்களுக்கு கரெக்டா அழகா சமைச்சு முடிச்சு கெஸ்ட வந்து இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இப்ப எனர்ஜி ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்ல இருந்து வயசானவங்கள இருந்து எல்லாருக்கும் எனர்ஜி அப்படிங்கறது தேவைப்படுது. இந்த எனர்ஜி இல்லைன்னா உங்களால அன்றாடம் வேலைகளை பண்ணவே முடியாது. சரியா? பொன்முனா சார் போட்டிருக்காங்க, விவசாயிகளுக்கும் எனர்ஜி தேவை. விவசாயிகளுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைன்னா நம்மளை விட கூடுதலான தேவை. ரூம்ல ஃபேன் போட்டு உட்காந்து ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்க நமக்கே எனர்ஜி வேணும்னா விவசாயிகளுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விவசாயம் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. சார் சொன்னபடி அவங்களுக்கும் எனர்ஜி வேணும். சோ விவசாயம் சொல்லும் போது நான் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது, நான் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். முன்னாடி எனக்கு சார் பேர் எனக்கு சரியா தெரியல. ஒருத்தர் ராஜன் சார், எஸ் ராஜன் சார் வந்து எனக்கு கால் பண்ணி பேசுவாங்க. அனையாரும் சார் சொல்லுவாங்க, நான் வந்து அந்த விவசாயம் பண்றவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட கொடுப்பேன் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு டவுட் இருக்கும், சார் விவசாயம் பண்றவங்க ஆல்ரெடி ரூவாக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க தான் இல்லையா, அன்றாடம் டெய்லி விவசாயம் பண்றவங்க, அவங்க எப்படி நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் பொருட்களை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொன்ன விஷயம் என்னன்னா, மேம் அது மாதிரி வயல்ல வேலை செய்யறவங்களுடைய டெய்லி சாப்பாடு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். ஒரு நாளைக்கு 4, 5 டீ குடிக்கிறாங்க, 4, 5 டீ குடிக்கிறாங்க. பழைய சோறு இப்படின்னு சாப்பாட்டுல மெயினா சத்து எதுவுமே இல்லை அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல. அப்ப அவங்களுக்கு விவசாயம் பண்றதுனால கடின உழைப்பு இல்லையா, இப்ப தினந்தோறும் ஒரு 8 மணி நேரம் உடல் உழைச்சு பண்றவங்களுக்கு சரியா சாப்பாடும் இல்லைன்னா உடம்பு என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உடம்பு வலி, கால் வலி, முட்டி வலி, முதுகு வலி, கை கால் வலி எல்லாருக்கும் ஒரு 4, 5 பிரச்சனையாச்சும் எல்லாருக்கும் இருக்கத்தான் மேம் செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், அவங்ககிட்ட எப்படி நீங்க நியூட்ரி சார்ஜ் பொருட்களை விற்பனை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜன் சார் சொன்னாங்க, மேம் அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், என்ன உங்களை தம்பி மாதிரி நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு இவ்வளவு உடம்புல பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் நீங்க இதை விட முடியாது, உங்களுடைய குடும்பத்தை வந்து ரன் பண்ணி ஆகும். அப்ப எனக்காக நீங்க ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்கிறீங்க இல்லையா, அதுல ஒரு டீ காசை வந்து ஒரு நாளைக்கு சேமிச்சு வச்சாலே நீங்க மாசம் நான் சொல்ற நியூட்ரி சார்ஜ் மேல நீங்க வாங்கிடலாம், நியூட்ரி சார்ஜ் மேல நீங்க வாங்கிடலாம். சத்து மாத்திரை உங்களுக்கு இதனால நல்லது, நீங்க சொல்ற இந்த உடல் வலி இதெல்லாம் இருக்காது, ரத்தம் கூடும் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணும் போது எனக்காக இவ்வளவு சொல்றீங்க, நான் கொடுக்க மாட்டேன் நாங்க அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. வாங்கிட்டு நல்ல ஒரு ரிசல்ட் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அப்ப நம்ம என்ன யோசிக்கலாம்னா, எங்கனாலும் யார்கிட்டனாலும் வாங்க வைக்கிறது ஈஸி தான். சரியா? அதற்காக இந்த இன்சிடென்ட சொன்னேன். தேங்க்யூ. இப்ப திரும்ப நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷர்ல வாங்க. நியூட்ரி சார்ஜ் ரெஃப்ரெஷர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவை. ஏன்னா அவங்களுக்கும் அந்த டைம் வந்து படிக்கிறதுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா? ஸோ அப்ப எனர்ஜி இருந்தா உங்களால பெட்டரா பண்ண முடியுமா ஒரு வேலைய அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி இருந்துச்சுன்னா எந்த வேலைனாலும் பெட்டர் இல்ல தி பெஸ்டா பண்ணலாம். சரியா? வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹேர்டில்ஸ் இருக்கத்தானே செய்யும். உங்களை ஒரு தடை கற்கள் ஏதோ ஒண்ணு தடுக்குது உங்களை வளர விடாம,
அப்படின்னா இருக்கத்தான் செய்யும். சரியா? வாழ்க்கை வந்து அப்படி எனக்கு ஸ்மூத்தா போகணும், எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது, எனக்கு நிறைய காசு இருக்கணும், எல்லாம் சொன்னபடி கேட்கணும், எல்லாம் நல்லா சுத்தி நடக்கணும்னா அது வாழ்க்கையே கிடையாதுங்க. வாழ்க்கைனா இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தாண்டி 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 போய்க்கிட்டே இருக்கணும், எதையும் யோசிக்க கூடாது. அதுக்கு உங்க உடம்புல எனர்ஜி வேணும். பட் அந்த எனர்ஜி அப்படியே இருக்குமா? இன்னைக்கு நான் எனர்ஜியா இருக்கு, என்னால ஒரு 10 வேலை செய்ய முடியும், ஏறி ஏறி இறங்க முடியுது, இதே மாதிரி நாளைக்கு இருப்பீங்களா? அடுத்த நாளும் இதே மாதிரி இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தினந்தோறும் நம்ம வந்து இப்படி இருக்கவே மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல இருந்து பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு போய்கிட்டே இருக்கு. அதாவது எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம உடம்புல இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது, நிறைய இருக்கும், குறையும், கூட இருக்கும், இல்லாம இருக்கும். இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்? எந்த எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க செல்போன் இருக்கு, 100% நீங்க சார்ஜ் போடுறீங்க. போட்டுட்டு எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய செல்போன்ல இருந்து பேட்டரி வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். அப்படிதானே? அதே மாதிரிதான் நம்ம உடம்புல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செல்போனை யூஸே பண்ணலங்க, ஃபுல் சார்ஜ் 100% போட்டுட்டீங்க. பட் நீங்க உங்க செல்போனை வந்து சுத்தமா யூஸே பண்ணல. அப்போ அந்த செல்போன்ல இருந்து பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா போகும். அதே மாதிரிதான் உங்க உடம்புல உங்க வந்து பேட்டரி இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு எனர்ஜி, அந்த பேட்டரி வந்து ரொம்ப எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். சரியா? விவசாயிகளுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், நம்பர் ஒன் அவங்களுக்கு தான் ரொம்ப எனர்ஜி தேவை. அப்ப நான் வந்து சும்மா லேப்டாப்ல வேலை பார்ப்பேன், எனக்கு எனர்ஜி தேவைன்னா உங்களுக்கும் தேவை, பட் விவசாய அளவு தேவையில்லை. நீங்க நான் வீட்டுல ஒண்ணுமே பண்ணலங்க, சும்மா போய் எந்திரிக்கிறேன் தூங்குறேங்க, எனக்கு எனர்ஜி தேவையாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த எந்திரிச்சு தூங்கி உட்காந்து பண்றதுக்கு கூட எனர்ஜி வந்து போய்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு உடம்புல வந்து ஃபுல் எனர்ஜி வந்து உங்க உடம்புக்கு இருக்கும். ஃபுல் எனர்ஜி இருந்து அது போக உங்களுக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன்னா கூட இருக்கிற ஒரு 4 பேரை நம்ம நல்லா வச்சுக்கணும். உங்களால செய்ய முடியும், எதுனால முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குற ஒரு 4 பேர் கூட இருந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு உலகத்துல எதனாலும் சாதிக்கலாம். சரியா? முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். அதற்கு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது, இதைத்தான் இன்னைக்கு பார்க்கணும். சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர்னால ஒரு எனர்ஜி வருமாமே, அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எடுக்கும்போது எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், எனர்ஜி கிடைக்கும். அப்ப எனர்ஜி எதுக்கு தேவை? ஏன் டயர்ட் ஆகுறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு மிஷின் மாதிரி நம்ம இருக்கலாம் இல்லையா? ஏன் மனிதர்கள் வந்து ஈஸியா டயர்ட் ஆகுறாங்க? அதற்கு காரணம் என்ன? டயர்டானா என்ன ஆகும், இதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த டயர்ட் ஆகுறத 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு உடல் ரீதியா டயர்ட் ஆகுறது. ஊருக்கு போயிட்டு வந்தீங்க, ரொம்ப டயர்ட் ஆகுமா? ஆகும். நான் வந்து நைட்டு ஃபுல்லா பயங்கர வேலை, டயர்ட் ஆகுமா? ஆகும். பஸ்ல ஊருக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப வேலை, வெயில்ல போயிட்டு வந்தேன். இப்படி வேலை செய்யறதுனால உடல் வந்து ரொம்ப டயர்ட் ஆகுறதுக்கு காரணம் பிசிக்கல் டயர்ட். சரியா? இதுக்கும் நமக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அடுத்தபடியாக மென்டல் டயர்ட், இதுதாங்க முக்கியம். மென்டல் டயர்ட்னஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியா எனர்ஜி இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, பட் வேலையே செய்ய முடியல. காரணம் மனதளவுல பாதிப்படைஞ்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு மைண்ட போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கு, புரட்டிக்கிட்டே இருக்கு, இல்லாட்டி ஏதோ மனசளவு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவங்களால எந்திரிச்சு வேலை கூட செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்கள வந்து அமுக்கி வைக்கிறதுக்கு காரணம் மன ரீதியா அவங்க ரொம்ப டயர்டா இருக்கு. அப்ப நமக்கு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2 வகையான டயர்ட்னு சொல்லலாம். ஒண்ணு உடல், ஒண்ணு மனது. இந்த 2க்கும் நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் ஹெல்ப் பண்ணும் சொல்ல போறேன். அப்ப இந்த 2க்கும் எப்படிங்க ஹெல்ப் பண்ணும்? அதுக்கும் சரி, இதுக்கும் சரி எப்படி ஹெல்ப் பண்ணும்? இதைத்தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பார்க்க போறோம். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர்கள் உடல் ரீதியாக எனர்ஜி வேஸ்ட் ஆகுறதுக்கு காரணம் என்ன? பிசிக்கலா ஏன் ஒரு மனுஷன் வந்து டயர்ட் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேலை ரொம்ப செய்யும் பட்சத்தில் நம்ம உடம்பு வந்து டயர்ட் ஆகும். இது வந்து இயற்கை உண்மை. அப்படி வேலை நிறைய செய்யும் போது இந்த விவசாயிக்கு தான் பாத்தீங்கன்னா வேர்த்து கொட்டும். அதுவும் இந்த வெயில் காலம் வரப்போது ரொம்ப வியர்வை உங்க உடம்புல இருந்து வெளியே போய்க்கிட்டே இருக்கும், போய்க்கிட்டே இருக்கும், போய்க்கிட்டே இருக்கும். சரியா? அப்ப வியர்வை எந்த அளவுக்கு உங்க உடம்புல இருந்து ரொம்ப வெளியே போகுதோ, ரொம்ப வியர்வை வெளியேறும் பட்சத்தில் உங்க உடம்பு நீர் சத்தை இழக்க ஆரம்பிக்கும். சரியா? வியர்க்கிறது நல்லதுதான், வியர்வை வெளியே வர்றது நல்லதுதான்.
பட் ரொம்ப எனர்ஜி, நீங்க ரொம்ப வேலை செய்யும் பட்சத்தில் வியர்வை நிறைய போகும்போது உடம்புல இருக்கிற தண்ணீர் அளவு குறையும். சரியா? ஃப்ரம் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்னால அந்த தண்ணீர் உடம்புல இருந்து வியர்வை இதெல்லாம் வெளியே போகும்போது உங்க உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரோலைட்ஸ கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். உங்க உடம்புல இருந்து எலக்ட்ரோலைட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப எலக்ட்ரோலைட்ஸ்னா என்னங்க? எனக்கு தெரியாது. எலக்ட்ரோலைட்ஸ்னாலே எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, எலக்ட்ரோலைட்ஸ் தான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மினரல், அதாவது சத்துக்கள் உங்க உடம்புல, ரத்தத்திலையும் உங்க உடம்புல வியர்வையிலையும் இருக்கு. சரியா? இதுதான் உங்க உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரேட்டா வச்சிருக்கோம். எலக்ட்ரோலைட்ஸ் உங்க உடம்புல நிறைய கரெக்டா இருக்கு அப்படின்னா, உங்க உடம்புல அந்த நீர் சத்து வந்து கரெக்டா இருக்கு. நீர் சத்து கரெக்டா இருக்கணும். ஏன்னா நம்ம உடம்பு 60% மேல நீர் சத்து நிறைஞ்சவை. உங்களுடைய கண்ணு, வாயு, உள்ள இருக்கிற எந்த உறுப்பு எடுத்தாலும் அதுல வந்து வாட்டர் வந்து இருக்கும். சரியா? தண்ணீர் சத்து வந்து இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட தண்ணீர் சத்து நம்ம உடம்புல குறையும் பட்சத்தில் உடம்புக்கு என்ன பிரச்சனை வரும்னா, எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்னால பெரிய பெரிய பிரச்சனைகள் இல்ல, கொஞ்சம் குட்டி குட்டி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஒரு 10ல இருந்து ஒரு 15 பிரச்சனை கூட உடம்புக்கு வரும். இந்த பிரச்சனைகள் எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல, அதுவும் ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு எனக்கு அப்படி இருந்துச்சுல, திடீர்னு உடம்பு அப்படி ஆச்சுல, எனக்கு அன்னைக்கு இப்படி இருந்துச்சுல, என்னன்னே தெரியல, இவங்க போயிட்டு இருந்தா அப்படி இருந்துச்சுல அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் தான். நான் இதை சொல்லும் போது நீங்க இந்த பிரச்சனைகளை மைண்ட் வச்சுக்கணும். இந்த பிரச்சனைகள் சொல்லும் நபர்களுக்கு எல்லாருக்குமே நியூட்ரிஷன் ரெப்ரஷன் வித்தியாசம் தெரியுமா? இதை தொடர்ந்து நான் 2 மாசம் எடுக்கணுமா, 3 மாசம் எடுக்கணுமானா, டக்குன்னு நீங்க ஒரு குடிச்ச உடனே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு சூப்பரான நியூட்ரிஷன் ரெப்ரஷன் இருக்கு. அப்ப எலக்ட்ரோலைட்ஸ் தான் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய சோடியம், பொட்டாசியம், குளோரைட், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பேட், இது எல்லா சத்துக்களும் தான் சேர்த்துதான் எலக்ட்ரோலைட்னு சொல்லுவோம். சரியா? இது கூட குறைய இருக்கும் போது பிரச்சனை வருமானா பிரச்சனை வருங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2 லிட்டர் மேல குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குடிக்கத்தான் செய்யணும். அப்ப நீங்க தண்ணீர் குடிக்கல, பயங்கரமா வேலையும் செய்யறீங்க, அதுக்கு ஏத்தபடி நம்ம எனர்ஜி இல்லாத போது உடம்புல இருந்து எலக்ட்ரோலைட் வந்து போயிடும். சரியா? அப்படி எலக்ட்ரோலைட் போச்சுன்னா எனக்கு என்னங்க பிரச்சனை வரும் சொல்லுங்க? எலக்ட்ரோலைட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போய் குட்டி குட்டி பிரச்சனையா கொஞ்சம் பிரச்சனை சொல்லியிருப்பீங்க டாக்டர்ஸ்ட. டாக்டர் அந்த பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு, ஓகே ஓகே, ஒரு பிளட் டெஸ்ட் வந்து எடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? என்னடா, நான் வந்து குட்டி தானே சொன்னேன் டாக்டர்கிட்ட பிரச்சனை, இதுக்கு போய் டாக்டர்ஸ் வந்து நீங்க போய் இது எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது உங்க உடம்புக்குள்ள இந்த எலக்ட்ரோலைட்ஸ், அந்த இப்ப சொன்னாங்க சோடியம், நான் சொன்னேன்ல ஒரு சில சத்துக்கள், இது எல்லாம் உங்க உடம்புல எந்த அளவு இருக்கு, பொட்டாசியம், சோடியம், குளோரைட், கால்சியம், இதெல்லாம் பாக்குறதற்காக தான் டாக்டர்ஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. அது தப்பே கிடையாது. அப்ப எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸா இருந்தா என்னங்க பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஒரு சில பிரச்சனைகள் சொல்றேன். நீங்க இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த பிரச்சனைகள் சொல்லும் பட்சத்தில் நீங்க என்ன சொல்லணும்னா, எங்க உங்க உடம்புக்கு வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிருக்கணும். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரோலைட் யார் உடம்புல கம்மியா கூட குறைய இருக்கோ, ஃபர்ஸ்ட் உங்களுடைய திங்கிங் பவர், அதாவது நீங்க உங்களுடைய ஞாபக சக்தி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். எதையோ நினைச்சிருப்பீங்க, அதுக்கு இருந்து அடுத்த வேலையை போவீங்க. ஒரு வேலையில இருப்பீங்க, அடுத்த வேலையை முடிச்சிருப்பீங்க, அந்த வேலையை மறந்துடுவீங்க. ஃப்ரிட்ஜ திறந்துருப்பீங்க, எதுக்கு திறந்து தெரியாது. ஏதாச்சும் ஒண்ணு தப்பா போட்டுருவீங்க சமைக்கிற போது. இதுக்கு பதிலா அதை பண்ணிடுவீங்க, அதுக்கு பதிலா இது பண்ணிடுவீங்க. உங்களுக்கே ஐயோ நம்ம எதையோ நினைக்கிறோம், பட் கரெக்டா இல்லையே அப்படின்னு சொல்லி உங்க மைண்ட் சொல்லும். சரியா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருக்கு. அடுத்தபடியாக உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதுங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுவும் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸாக இருக்கலாம். ரொம்ப சோம்பலா இருக்கிறது, நெஞ்சு படபடன்னு எனக்கு அடிக்குதுங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்றது. சரியா? குழப்பமான மனநிலை. ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், பட் சிலர் வந்து எப்பவுமே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் இருக்கும். என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், இது இப்படி நடந்துச்சு, அது இப்படி நடந்துச்சு அப்படின்னு. ஒண்ணு பாஸ்ட்ல இருக்குது, இல்லாட்டி ஃபியூச்சர்ல இருக்கிறது. தட் இஸ் ஆல்சோ ராங்.
அப்போ உங்களுடைய மைண்ட் தெளிவா இல்லைன்னா, உங்க உடம்புக்குள்ள அந்த எலக்ட்ரோலைட்ஸ் கரெக்டா இல்லைன்னா உங்களை கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல தான் வச்சிருக்கோம். சரியா? அது ஒண்ணு. அடுத்தபடியாக ஒரு மாதிரி ஒமட்டல், எனக்கு ஒரு மாதிரி ஒமட்டல் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு வாமிட்டே வந்துடும். ஆஹ் இன்னும் சிலருக்கு வந்து தலை வந்து சுத்தி நிற்கும். தலை சுத்தி அப்படியே ரூமே சுத்துற மாதிரி இருக்கும், படபடன்னு வர மாதிரி இருக்கும். இது இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்கும். அது போக எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் இருக்கிறவங்களுக்கும், ஆஹ் எனக்கு டயோரியா இருக்கிற மாதிரி இருக்கு, கிட்னி ரிலேட்டட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருக்கலாம். அது போக ஹார்ட் வந்து எனக்கு படபடன்னு நடிக்குதுங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்நார்மல் ஹார்ட் ரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸா இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. அடுத்தபடியாக தலைவலி வர்றதும் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸான காரணங்கள். அடுத்தது ஒரு மாதிரி கையில எல்லாம் ஒரு மாதிரி விண்ணு விண்ணுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், மறுத்து போன மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கை ஒரு மாதிரி இதா இருக்குங்க கை காலம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அப்படி சென்சேஷன்ஸ் இருந்தாலும் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நடக்கும். அப்ப எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வந்து நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னா நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுக்கணும். மறந்துடாதீங்க, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க சொல்லும் போதே நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரும் கொடுத்துருங்க. சரியா? வெயில் காலம் வரப்போகுது, எல்லாரும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கதான் போறீங்க. ப்ளீஸ் வாங்காதீங்க. நேத்து நான் கடையில பாக்குறேன், வெயில் அப்படியே வர்றாங்க வந்து கருப்பு கலர் கூல் ட்ரிங்க் கொடுப்பா, ஆரஞ்சு கலர் கொடுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி குடிக்கிறாங்க. அவங்க அந்த பேர் கூட சொல்ல தெரியல, பட் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோணுது. அப்படி தோணும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தோணுது இல்ல, தோணும் போது நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எடுத்து குடிச்சிருது. அப்ப எல்லாராலும் இது வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சரி நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் வாங்காச்சுனாலும் பரவாயில்ல, பட் நீங்க நியூட்ரிசார்ஜ் சாரி வேற ஏதாச்சும் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிடாதீங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சுகர் வந்து நிறைய இருக்கு. சுகருக்கு வந்து நிறைய நேம்ஸ் போட்டு சுகர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. அது போக கார்பனேட்டட் ட்ரிங்க் உடம்புக்கு நல்லது இல்லை. கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆம், மிக 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 கொடுமையான ஒன்று கார்பனேட்டட் ட்ரிங்க் எதுனாலும். சரியா? ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மேம் நான் வந்து பாத்தீங்கன்னா கோக்கு பெப்சி எல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் வந்து மாசாதான் குடிப்பேன், இதுதான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசும்போது சொல்றாங்க. எங்க அதுலதான் ரொம்ப பெஸ்டிசைட்ஸ் இருக்கு. சரியா? நீங்க வந்து அதுல மேங்கோ, நிஜ மேங்கோ இருக்கு. நான் ஒரு ஆப்பிள் ட்ரிங்க் வாங்கினேன், அதுல ஆப்பிள் இருக்கும். நான் வாங்குற மில்க் ஷேக்ல வந்து பியூர் மில்க் தான் இருக்கு. இப்படி எல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் ஒரு கண்கட்டி வித்தை மாதிரி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம நிறுத்தணும். பட் டியூ டு ஓவர் பாப்புலேஷன் இந்தியால ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இல்லாததுனால இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு ப்ராடக்ட் இங்க வாங்குறதுக்கும் ஃபாரின்ல வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சேம் ப்ராடக்ட் சேம் நேம். சரியா? நீங்க இங்க குடிக்கிற கோக்குக்கும் அங்க குடிக்கிற கோக்குக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க இங்க சாப்பிட்ற கிட்கேட்டுக்கும் அங்க சாப்பிட்ற கிட்கேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இங்க சாப்பிட்ற மேகி நூடுல்ஸ்க்கும் அங்க சாப்பிட்ற மேகி நூடுல்ஸ்க்கும், இங்க வாங்குற டாப் ராமன் அங்க வாங்குற டாப் ராமன் எல்லாமே வித்தியாசப்படும். ஈவன் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வத்தல் இதெல்லாமே நமக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்துதான் அனுப்பிச்சிருப்பாங்க ஃபாரினுக்கு. பட் அங்க போய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்ல குவாலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம், அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சிருக்காங்க. பட் எல்லா இடத்தும் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாங்க. ஆஹ் கொஞ்சம் பொருட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த இதுக்குள்ள இருந்தா தான் விற்கவே செய்யலாம் அப்படிங்கறதுனால வச்சனால அவங்க ரொம்ப கலப்படம், பெஸ்டிசைட்ஸ் கண்டென்ட் எல்லாம் பார்த்துதான் சேர்த்திருப்பாங்க. சரியா? பட் நம்ம இந்தியால அப்படி கிடையாது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பொருளுமே நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் இது மாதிரி ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்க நாங்க குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்ஸ்டிக்காக, அதாவது உங்களுக்கு தாகம் அடிக்கும் போது கூட குடிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க தாராளமா ஃப்ரெஷ் ஜூசஸ் குடிக்கலாம், இளநீர் குடிக்கலாம். சம்மர் வந்துருச்சு அப்படின்றத குடிக்காதீங்க. நம்ம நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் குடிங்க. அதுல வந்து நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். சரியா? சோ அது மீறி எந்த ஒரு ட்ரிங்க்னாலும் இட்ஸ் ஃபுல் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட். மோரோவர் இட் கண்டெய்ன்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர்ல என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்ன பண்ணும்னா, இப்ப நான் ஒரு 10 15 பிரச்சனை சொன்னேன்.
இந்த பிரச்சனை இருக்கும் நபர்களுக்கு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுத்தாலே சரியாயிரும். அவ்வளவுதான். உங்களுக்கு ரொம்ப நாளா தலைவலி இருந்திருக்கலாம், ரொம்ப நாளா நெஞ்சு படபடன்னு அடைச்சிருக்கலாம், ஒரு மாதிரி தலை சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கலாம், எனர்ஜியே இல்லாம இருக்கலாம், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி எப்பவுமே இதா இருந்திருக்கலாம். நீங்க இதற்கு காரணம் எலக்ட்ரோலைட் உடம்புல இம்பேலன்ஸ் இருக்கிறது தான். நீங்க நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் ஒரு தொடர்ந்து 3 நாள் 2 குடிச்சாலே சரியாயிரும். அவ்வளவுதான். நீங்க எதுக்காக டாக்டர்ஸ பார்த்திருப்பீங்க, இது பார்த்திருப்பீங்க, டாக்டர் குடுக்குற மாத்திரை எல்லாம் அப்போதைக்கு கேட்கும், அதுக்கப்புறம் கேட்காத மாதிரி இருக்கும். ஸோ நான் ஸ்டாப் எனர்ஜி வேணுமா உங்களுக்கு? அது போக நான் இப்ப சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுமா? நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எடுத்துக்கோங்க. உங்க உடம்புல இருக்கிற சோடியம், குளோரின், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் எல்லாத்தையும் சரியான அளவு எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு உங்க உடம்புக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அற்புதமா உங்களுக்கு ரிசல்ட் உடனே தெரியும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை தாராளமா கொடுங்க, யோசிக்காதீங்க. உங்க உடம்புல இந்த ஃப்ளூயிட் கண்டென்ட், அது போக உங்க உடம்புல இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணும். அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க காஃபி டம்ளர் சூடா தொட்டனா சுடுது அப்படின்னு சொல்லி உங்க பிரெயின் சொல்லுது. ஜில்லுன்னு ஒண்ணு எடுத்து வாயில வச்சேன், ஐஸ்கிரீம் வச்சேன்னா அது ஜில்லுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லுது இல்லையா? இதெல்லாம் எப்படி ஒருத்தவங்களை பார்த்த உடனே ஓ இது அவங்கள அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்க நினைக்கிறத செய்யறீங்க, உங்களுக்கு அந்த சென்சேஷன் இதெல்லாம் எடுத்துட்டு போறதற்கு அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ நரம்புக்கு எடுத்துட்டு போய் அது அழகா இந்த வேலையெல்லாம் உள்ள நடத்துறதற்கு காரணமும் இந்த எலக்ட்ரோலைட்ஸ். அதையும் நம்ம நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எடுக்கும்போது சரி பண்ணும். சரியா? அப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது என்னது? ஒரு மனிதன் உடல் ரீதியாக பிரச்சனை வருது, அதாவது அவங்க டயர்ட் ஆகுறாங்க, ரொம்ப நேரம் டிராவல் பண்றாங்க, பேசுறாங்க, வைக்கிறாங்க. இதற்கு காரணம் நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுத்தா சரியாகும், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன ரீதியா, உடல் ரீதியா இல்லாம மன ரீதியா. மனசு ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னால எனக்கு உடம்புல எதுவுமே செய்யல, பட் என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்ற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு அஃபெக்ட் ஆயிருக்கு. சைக்கலாஜிக்கலா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாங்க, டிப்ரெஸ்ட் ஆயிருப்பாங்க. யாராக இருந்தாலும் நான் சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லைஃப். சரியா? அதுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு நடந்து முடிஞ்சதை நினைச்சு 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 லைஃப் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? என்கிட்ட ஒரு 3-4 பேர் கூட இது வரைக்கும் பேசியிருக்காங்க, இது மாதிரி மைண்ட் ரிலேட்டடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. அவங்க பேசும்போதே அவங்க கொஞ்சம் நான் கேட்க கேட்க அவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் ஷேக் ஆகும், அழுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய வயது எல்லாம் பாத்தீங்கன்னா மெயினா கேர்ள்ஸ் அவருடைய வயசு 28, 30, 32, 35 வயசு. இந்த வயது பெண்கள் வந்து பேசும்போது எனக்கே கஷ்டமா இருக்கும். ஐயோ என்னப்பா என்ன இவ்வளவு கவலையா அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொல்றது என்னதுன்னா, ஒரு சிலர் சொன்னதுன்னா ஃபேமிலி அம்மா இறந்தாங்க, இறந்துட்டாங்க. இன்னொருத்தவங்க சொன்னது அவங்களுக்கு கேன்சர், இன்னொருத்தவங்க வேற ஏதோ பிரச்சனை. இப்படி இந்த பிரச்சனைகளை நினைச்சு 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 அவங்களுக்கு மைண்ட் ரீதியா ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆனனால அவங்களுக்கு எனர்ஜி இருந்தும் கூட அவங்களால வேலை செய்ய முடியாது. சரியா? அப்ப மைண்ட் ரீதியா இருக்கிறவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுத்தா எப்படிங்க சரி பண்ண முடியும்? நீங்க சொல்றீங்க ஒருத்தவங்களுக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதை நினைச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, பயங்கரமா டிப்ரெஷன்ல இருக்காங்க, அவங்களால வேலையே செய்ய முடியலையா, ஸ்ட்ரென்த்தே இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை கொடுத்து எப்படி மேம் அவங்க அம்மாவை கொண்டுட்டா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். சரியா? இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில நடந்துருச்சு, அதை நினைச்சே நீங்க ரொம்ப துவண்டு போய் இருக்காங்க, அந்த விஷயத்தை என்னால மாத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. சரியா? பட் திரும்ப அதுல இருந்து உங்களை ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயமே, அந்த விஷயம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பக்குவத்துக்கு கொண்டுட்டு வர வைக்க முடியுமானா முடியும். அதுக்கு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் ஹெல்ப் பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கிற அந்த எலக்ட்ரோலைட்ஸ் அந்த சத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்றதுனால உங்களுடைய மைண்ட் வந்து இவ்வளோ நாள் அந்த ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டி சிக்கி அப்படியே அதுல கடந்துச்சு இல்லையா, ஒரு சிக்கல் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். மனசு ரொம்ப எப்பவுமே பாரமா இருந்தது. நம்மளுடைய உடலுக்கு நம்ம சத்து கொடுத்த உடனேயே அது அந்த விஷயத்த இவ்வளவு ஆராய சொல்லாது. சரியா? அப்ப நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதே பிரச்சனை தான். சரியா? பட் அந்த பிரச்சனை உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் பெருசா தெரிஞ்சு உங்க மைண்ட போட்டு உருட்டிக்கிட்டு இருந்தது. இப்ப உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியாது நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் எடுத்ததுக்கு அப்புறம். என்ன மேம் இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான். சரியா? நீ எடுத்து பாருங்க. அப்போ எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, என்னால வேலை பண்ண முடியல,
எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த யோகா நீங்க தெரிஞ்சுச்சுன்னா அதுல தெரியும். நம்ம உடம்புல அந்த ஒரு 7 சக்கராஸ் இருக்குங்க. இந்த 7 சக்கராஸ் நம்மளால தொட்டு உணர முடியாது. பட் இதெல்லாம் நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு நடந்திருக்கு. ஏதோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு சண்டை, நீங்க ரொம்ப கோபமா இருக்கீங்க, டென்ஷனா இருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது நம்ம மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா? அப்ப நீங்க பாரமா ஃபீல் பண்றீங்க. இதுவே இன்னும் ரொம்ப அடக்க முடியாம துக்கம் இருக்கும்போது உங்களுக்கு கழுத்தளவு அந்த வலி உள்ள நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா? இது எல்லாம் தான் நம்ம மனசு கஷ்டமா இருக்கிறது இது எல்லாமே. சரியா? அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உள்ள அந்த சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எனர்ஜி லெவல் எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்லா ஊக்குவிக்கிறதற்காக, இது நீங்க மனதார ரொம்ப கஷ்டப்பட்டு இது எல்லாம் கரெக்ட்டா இருக்காதுங்க. சரியா? அப்போ உங்களுக்கு தூக்கமும் சரியா வராது. ஒரு மனுஷனுக்கு தூக்கம் சரியா இல்லனாலே பிரச்சனை இருந்துட்டு போகுது விடுங்க. உங்களுக்கு தூக்கம் சரியா இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு டிஸ்டர்ப் ஆகும். 100% உங்க உடம்புக்கு பிரச்சனை வரும்னா கண்டிப்பா வரும். அதுவே நீங்க ஒரு நாள் தூங்கலாம், 2 நாள் தூங்கலாம் ஓகே. பட் பல வருஷமா இப்படிதாங்க. ஏன் நல்லா தூங்கின மாதிரி இல்ல, நல்லா சந்தோஷமா இருந்த மாதிரி இல்லைன்னு சொன்னீங்கன்னா உடம்பு போயிடுச்சு. சரி அப்ப என்ன பண்ணணும்னா, உடலை பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். தூங்காதவங்களுக்கு கண்டிப்பா நியூட்ரிஷன் ப்ரெஷர் கொடுங்க. அது போக எனக்கு அந்த கஷ்டம் அப்படி ஆயிடுச்சுங்க, வாழ்க்கை எப்படி போயிடுச்சுங்க, எதுவுமே சாப்பிட முடியலங்க, நான் சரியாவே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட சாப்பாட்டுல சத்தம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணணும், யாருன்னா மன ரீதியா துவண்டு போய் இருக்காங்களோ, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா டென்ஷன் ஆயிருக்காங்களோ, ஃபர்ஸ்ட் நீங்க காது கொடுத்து உங்க பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது காலையில 9 மணிக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு காலையில வேலைக்கு போக பிடிக்காது, கஷ்டப்பட்டு தான் நான் போறேன். எனக்கு காலேஜ் போக பிடிக்காது, நான் 10 வேலை இருக்கும் நான் பண்ணணும். பட் அதுல ஒரு 4-5 வேலை தான் நான் பண்றேன். அந்த 4-5 வேலையே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு எனர்ஜி லெவல் வந்து 9 மணிக்கு இருக்க வேண்டியது படிப்படியா குறைஞ்சா பரவாயில்ல. பட் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்க கிட்ட கண்டிப்பா நீங்க நியூட்ரிஷன் ரெப்ரஷன் கொடுங்க. இதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணும் பண்ண தேவையில்ல. நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்க காலையில 9 மணிக்கு, மெட்ரோல போறீங்கன்னா பாருங்களேன். 9 மணிக்கு சிலர் நல்ல ஃப்ரெஷ்ஷா அப்படி இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து தூங்கி தூங்கி விழுவாங்க. அவங்க கிட்ட நீங்களா ஆரம்பிக்கலாம். என்னங்க பிரச்சனை? அஹ் அதாவது அப்படி ஆரம்பிக்காம, என்னங்க நீங்க காலையில 9 மணிக்கே பார்க்க அந்த அளவுக்கு பிரிஸ்கா இல்லையே அப்படிங்கிற மாதிரி சும்மா பக்கத்துல வந்து பேசி கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ கேட்டுட்டு நம்ம நியூட்ரிஷன் ரெப்ரஷன் கொடுக்க கரெக்டா இருக்கும். சரியா? இப்ப மனிதர்கள் எனர்ஜிக்காக தினந்தோறும் குடிக்கிறது டீ காஃபி. உலகம் ஃபுல்லா டீ காஃபியை தான் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அதுல கெஃபைன் இருக்கும். அது உண்மைதான், அது வந்து நல்லது. பட் குறிப்பிட்ட அளவு நல்லது. நல்ல ஒரு பிராண்டட் காஃபி டீல இருக்கிற கெஃபைன் நல்லது. பட் நம்ம ஓவரா டீ காஃபி குடிக்கிறோம். இன்னும் அதையும் தாண்டி ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெண்களை கூட சமா சேர்த்து போட்டுக்கலாம். ஸ்மோக் பண்றாங்க. எதுக்குங்க ஸ்மோக் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு டென்ஷன் ஆகும்போது ஸ்மோக் பண்ணா இந்த டென்ஷனா இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி அடிச்சா எனக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது வந்து பொய், உண்மை கிடையாது. அது வந்து அப்படியே அடிக்ட் ஆகுற மாதிரி வச்சிடும். இல்லாம இருக்க முடியாது. சிலர் டீ காஃபிக்கே நம்ம அடிக்டா இருக்காங்க. கரெக்டா எனக்கு 10 மணிக்கு டீ குடிக்கல நான் தலை முடிச்சிருக்கேன். எனக்கு 4 மணிக்கு எனக்கு காஃபி குடிக்கல நான் முடியாது. ஒரு நாளைக்கு 3 காஃபி குடிச்சாதாங்க உண்டு, டீ குடிச்சாதாங்க உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு இல்ல இருக்க முடியாது, தலை பிடிச்சிடும். அப்ப என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க. அது வந்து அந்த ஹேபிட் உங்களால விட முடியல. சரியா? ஏன்னா அதுல இருக்கிற கெஃபைன் கெஃபைன் வந்து நல்லதுதான். பட் கன்சிடரபிள் அமௌண்ட் தான் நல்லது. அதாவது ஒரு நாளைக்கு யூஎஸ்டிஏ அந்த நிறுவனம் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு 400 மில்லிகிராம் கெஃபைன் இருந்தா நல்லது. பட் அதையும் தாண்டி நிறைய எடுக்கிறது வந்து ரொம்ப தீமைதான் விளைவிக்கும். கிட்டத்தட்ட நீங்க ஒரு கப் காஃபி குடிக்கிறீங்கன்னா அது 100 மில்லிகிராம் இருக்கும். ஒரு 2 காஃபி குடிக்கிற அளவு தான் நல்லது. நீங்க குடிக்கிற ஒரு 5 காஃபி, 5 டீ, அது டீ கடையில வாங்குற டீலாம் அவங்க உள்ள என்ன போடுறாங்க, எப்படின்னு கலப்படம் இருக்கும்னு தெரியாது இல்லையா? இதை சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனை வரது இல்லையா? சரியா? சோ அப்ப நியூட்ரிஷன் ரெப்ரஷன்ல கெஃபைன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் கெஃபைன் வச்சிருக்கோம். பட் வெறும் 64 மில்லிகிராம் தான். நீங்க ஒரு கப் காஃபி டீ குடிக்கிற அளவை விட கம்மியா தான் இருக்கும். சரியா? அப்ப கெஃபைன் எதுக்கு சேர்த்திருக்கீங்க நீங்க? என்ன அது நல்லதுதாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் அலர்ட்னஸ் கொடுக்கும்.
சுறுசுறுப்பா ஒரு தூண்டி விட்ட மாதிரி இருக்கும் இல்லையா? டீ குடிக்கிறவங்களுக்கு தெரியும். பயங்கர ஒரு எனர்ஜி கிடைக்கும். எவ்வளவு தூக்கம் வந்தாலும் அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்குது இல்லையா? அதுக்காகத்தான் நம்மளும் நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர்ல கெஃபைன் வச்சிருக்கோம். பிகாஸ் இட் கிவ்ஸ் எனர்ஜி டு த நர்வஸ் சிஸ்டம். கிட்டத்தட்ட 72,000 நரம்புகள் இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. சரியா? அதுக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கெஃபைன் அப்படிங்கறத உள்ள சேர்த்திருக்கோம். ஸோ ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் டூ காஃபி ஆர் டீ வந்து உங்க உடம்புக்கு நல்லது கிடையாது. நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் நீங்க எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது பண்ணும். அது போக நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எப்பப்ப எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, உங்க உடம்பு எப்பப்ப எனர்ஜியே இல்லாம தவிக்குதோ, சரியா? நம்மளுக்கு வந்து பேட்டரி வந்து செல்ஃப் ஸ்டார்ட் எடுக்காது. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஜம்பர் கேபிள போட்டு ஸ்டார்ட் பண்றது மாதிரி நீங்க நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் போட்டு 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 உங்க உடம்புக்கு எனர்ஜியை ஏத்திக்கோங்க. இதுக்குள்ள டாரைன் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. இதுவும் ஒரு எனர்ஜி பூஸ்டருக்காக தான். சில ஹெல்த் ட்ரிங்க்ஸ்ல சரி நம்ம ஊர்ல இன்னும் இல்ல, ஃபாரின்ல எல்லாம் அவங்க நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் மாதிரி தனித்தனியா எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள டாரைன் இருக்கும். இட் இஸ் அமினோ ஆசிட். இது எதற்காக இது எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுடைய மூளையில இந்த இருக்கிற எல்லா செல்ஸையும் நல்லா புத்துணர்ச்சி ஆக்கி கொடுக்கறதற்காக. சரியா? ஒரு மாதிரி மந்த நிலையில இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு வந்து எல்லாமே தப்பா இருக்கிற மாதிரி தெரியும். உங்களால கரெக்டா எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அப்போ அந்த எனர்ஜி கொடுக்கறதுக்காக இந்த பிரெயின்குள்ள டாரைன் அப்படிங்கிற பொருளை கொடுத்தோம்னா அப்படியே சுறுசுறுப்பா உங்களுக்கே ஒரு உற்சாகம் இருக்கும். நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள வரும். அதற்காக இதுக்குள்ள என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாரைன் அப்படிங்கறதையும் உள்ள வந்து சேர்த்திருக்காங்க. ஃபார் மென்டல் ஹெல்த், ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். இதை குடிச்சா எனர்ஜி கண்டிப்பா கிடைக்கும். அப்ப நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் எதற்காக நான் சொன்னது? உடல் ரீதியா நீங்க சோம்பல் ஆகுறீங்களா, எனர்ஜி இல்லையா, டயர்ட் ஆகுறீங்களா, அதுக்கு நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுங்க. அடுத்தபடியாக மன ரீதியா மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கா, உங்களால மீண்டு வர முடியலையா, ஏதோ ஒரு பிரச்சனையா, உங்களால வேலையை அடுத்தடுத்து உங்களால லைஃப்ல உங்களை எடுத்துட்டு போக மாட்டீங்கதா, அதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுங்க. அப்ப நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் கொடுங்க. நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் இட்ஸ் பியூர்லி ஃப்ரூட். நீங்க இதுக்குள்ள ப்ரிசர்வேட்டிவ் இருக்குமா அப்படின்னு யோசிக்க வேணாம். இது நமக்கு 2 டேஸ்ட்ல இருக்கும். ஒண்ணு கொடையாரன் டேஸ்ட், இன்னொன்னு பொமக்ரானட் அண்ட் கிரேப்ஸ் சேர்த்தது. இதை குடிச்சிட்டு பார்த்தாதான் தெரியும் ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு. அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அபாரமா எனர்ஜி கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஜூஸ் பில்ட் எனர்ஜி ட்ரிங்க். மத்தபடி நீங்க வாங்குறது எல்லாத்துலயுமே அதுக்குள்ள ஃப்ரூட் ஜூஸ் இருக்கும்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் இருக்கும். அப்ப நம்ம இது எப்படிங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டெட்ரா பேக் 6 லேயர்ஸால ஆன பேக்குக்குள்ள நம்மளுடைய ஹெல்த்தி ட்ரிங்க் வந்து இருக்கும். அதனால நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் இன்னைக்கு நீங்க ஓபன் பண்றீங்க காலையில 9 மணிக்குன்னா, நீங்க இன்னைக்குள்ள அதாவது முடிஞ்ச அளவு ஒரு நாளுக்குள்ள கன்சியூம் பண்ணிடணும். இது நீங்க பாக்குற ஆர்டா ஸ்லைஸ் மாதிரி வச்சு 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 3-4 நாள் குடிக்கிறது, எப்பனாலும் ஓபன் பண்ணி பண்ணி குடிக்கிறது கிடையாது. குழந்தைகளுக்கான ட்ரிங்க்கும் கிடையாது. ஓகே, இதுல நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ். யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது, பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் நீங்க கொடுக்கக்கூடாது. டயபெட்டிக், இது வந்து இயற்கையான முறையில் அந்த ஃப்ரூட்ஸை கலந்தனால இனிப்பா இருக்கும். ஸோ டயபெட்டிக் கிடையாது. அது போக அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்க யாராக இருந்தாலும் ஒருக்கா அவங்க டாக்டர்ஸ் கேட்டுட்டு தான் எடுத்துக்கணும். சரியா? இப்ப நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் நம்ம யாருக்கு கொடுக்கலாம்? யாரெல்லாம் மூச்சு பிடிக்க பேசுறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. ஒரு மீட்டிங் இருக்குங்க, நான் தான் பேச போறேன், நான் ஒரு 1/2 மணி நேரம் போல ஸ்டேஜ்ல நின்று பேசணும். நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் குடிச்சிட்டு போங்க. சரியா? அப்ப குடிச்சிட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் குடிச்சிட்டு பேசும்போது உங்களை அறியாம நல்லா பேசுவீங்க. சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்ம நினைச்சிருப்போம், நம்ம நினைச்சதை விட அபாரமா நல்லா பேசியிருப்போம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்போம். அப்ப பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு கோல போட்டி இருக்குங்க, நாங்க போய் கலந்துக்க போறீங்க. நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் போட்டுட்டு குடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதாவது உங்களுடைய டேயா இன்னைக்கு நீங்க ஏதோ ஸ்பெஷலா ஏதோ பண்ண போறீங்கன்னா நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் குடிச்சிட்டு பண்ணுங்க, பண்றதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். சரியா? அப்ப நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுங்க. விஜயகுமார் சார் சொல்லுவாங்க 60 எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு. அவர்கிட்ட கேட்டு நம்ம கேட்டுக்கலாம். இப்ப நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை விற்கிறது ஈஸி தான்.
ஒரு பார்ட்டி நடக்குது, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. எதுக்கு எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் கெட்டதுன்னு தெரிஞ்சு அதை போய் வாங்கி வாங்கி கொடுக்குறோம். யோசிச்சு அது ரெஃப்ரெஷர் அப்படியே வைக்கலாம் இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா பணம் செலவழிச்சு கல்யாணம் பிரம்மாண்டமா பண்றாங்க. அப்ப அவங்க கிட்டனா நம்ம வந்து இது மாதிரி இது வந்து எனர்ஜி ட்ரிங்க் நல்லதுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க வைக்கத்தான் செய்வாங்க, வாங்கத்தான் செய்வாங்க. லாரி டிரைவர், ட்ரக் டிரைவர்ஸ்க்கு எல்லாம் கொடுங்க. ஏன்னா அவங்க தூக்கம் வராம ஓட்டணும். சரியா? அப்ப அவங்களுக்கு தூக்கம் வரும் பட்சத்தில் தூக்கத்தை எப்படியாச்சும் அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கத்தான் செய்வாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, இதை குடிக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். விளையாட்டு ஒரு 4-8 மணி நேரம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நீங்களே லாங் டிரைவ் போறீங்களா? யூடியூப் ரெஃப்ரெஷரை தூக்கி எடுத்து போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். உங்களால ஈஸியா லாங் டிரைவ் பண்ண முடியும். ஒரு டான்சர் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ஒரு ஸ்கர்ட்டிங் காம்படிஷனுக்கு போறோம், சிலம்பம் காம்படிஷன் போறோம், சிலம்பம் பண்ண போறோம், நாங்க வந்து தேர்வுக்காக வெளிய போறேன். இப்படி யாராக இருந்தாலும் எக்ஸாம் எழுத போறேன். நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் கொடுத்துருங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமா கொடுக்கலாம். சரியா? நீங்க நியூட்ரிஷன் ரெஃப்ரெஷர் குடிச்சிட்டு பண்றதற்கும் குடிக்காம பண்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நீங்களே வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எவ்வளவோ ஜூஸ் கடை இருக்கு. வெயில் காலம் வரப்போகுது. சரியா? அதுவும் மால்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தேடும் போது ஏதாச்சும் ஒரு நல்லதா இருக்காதா அப்படின்னு தான் பெற்றோர்கள் வந்து பார்ப்பாங்க. சரியா? அப்போ ஒரு ஹெல்த் ஜூஸ், ஒரு ஹெல்த் ட்ரிங்க், அது ஃப்ரூட் ட்ரிங்க் அப்படிங்கும் போது வாங்குவாங்க. குழந்தைகளுக்கு எங்கேயாச்சும் வாங்கி கொடுத்துட்டு ஆப்ஷனே இல்லாம கோக்கு, பெப்சி, செவன் பண்ணி எதுக்கு போகணும்? ஆப்ஷன் இருக்கு, நீங்க சொல்லி பேசி கொடுக்கறதுதான் இருக்கு. ஒன்ஸ் கொடுத்து பாருங்க. இதுக்குள்ள இருக்கிற பொருட்களையும் சொல்லுங்களேன். தாராளமா நம்மளுக்கு வந்து பல்கா ஆர்டர் போகத்தான் செய்யும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லைஃப்ல நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். எப்ப ஆசைகள் இருக்கும். ஆசையான கிடையாது. ஏதோ ஒண்ணு அப்படி இருக்கக்கூடாது. இருக்கத்தான் செய்யணும் ஆசை உங்களுக்கு. ஆசை இருந்தா தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். எதையும் சாதிக்கணும்னு எண்ணம் வரும். நம்ம ஏதோ அப்படின்னா இருக்கக்கூடாது. சரியா? நீங்க ஏதோ ஆகணும்னு நினைக்கிறத ஏதாச்சும் ஒண்ணு தடுக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். அந்த டைம் உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவை. சரியா? உங்களுக்கு கூட உங்க லீடர்ஸ் இருக்காங்க. நீங்க ஏதாச்சும் பாக்குறீங்க, அவங்களுடைய ஒய்ஃப் யாராவது இருந்தாங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி என்கரேஜ் பண்றது இருக்கணும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கிட்ட எனர்ஜி இருக்கு, மோட்டிவேஷன் இருக்குன்னா உங்களால எதனாலும் சாதிக்க முடியும். நியூட்ரிசார்ஜ்ல ஆர்சிஎம்ல எதனாலும் சாதிக்க முடியும். பண்றதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம், உங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் கூட இருக்கத்தான் செய்யலாம். எல்லாருமே இன்னைக்கு நீங்க அடுத்து 10 வருஷத்துக்குள்ள என்னவாக நினைக்கிறீங்களோ அது வந்து ஒரு பெருசா நீங்க டெய்லி உங்க வீட்டுல பாக்குற இடத்துல எழுதி வைங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைங்க. உங்களுடைய போன்ல ரிங்டோனா வைக்கலாம். ஜெகதீசன் சார்னா வச்சிருப்பாங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் எனக்கு அதான் ஞாபகம் வரும். அது மாதிரி நீங்க பாக்குற இடத்துல ஒரு நல்ல விஷயமும் எழுதி எழுதி வைங்க. அதுக்கு வந்து உயிர் வரும். புரியுதா? நீங்க எதாவது ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நம்ம அதாவது தான் ஆகுவோம். நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷர் 60 விற்கிறது ரொம்ப 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 சுலபம். ஒரு நாளைக்கு மேக்சிமம் 2 பேக் வரைக்கும் ஒரு நபர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பிரச்சனையே கிடையாது. ஸோ நவ் ஐ ரெக்வெஸ்ட் விஜயகுமார் சார். ஸோ வணக்கம் சார். எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள், நீங்க எப்படி நியூட்ரிசார்ஜ் ரெஃப்ரெஷரை 60 அடிச்சீங்க, அதை ஒரு டிப்ஸ் எங்களுக்காக சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஸோ ஐ வெல்கம் விஜயகுமார் சார். ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் மேடம். மேனேஜர்ஸ் நியூட்ரிச்சர்.